ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் நான்கு மலரு நல். ஜெய் சீதாராம். ஹரே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புளியரை சதாசிவமூர்த்தி திருக்கோயில். மூலவருக்கும் நந்திக்கும் இடையே தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ள அபூர்வ அமைப்பிற்காக போற்றப்படும் பிரசித்தி பெற்ற குரு பரிகார ஸ்தலமாகும். இங்கு சிவனாரையும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே நேர்கோட்டில் ஏக காலத்தில் தரிசிக்க முடியும். மூலவராக இருப்பவர் சுயம்புவாக அருள்பாலிக்கும் சதாசிவமூர்த்தி லிங்கம். அம்பாள் சிவகாமி. யோக தட்சிணாமூர்த்தியை வழக்கமாக சிவன் கோயில்களில் தெற்கு நோக்கி இருக்கும் தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் மூலவரான சிவனுக்கும் நந்திதேவருக்கும் இடையே வீற்றிருப்பது உலகெங்கிலும் உள்ள கோயில்களில் இல்லாத தனிச்சிறப்பாகும். இக்கோயிலுக்கு செல்ல 27 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த படிகள் 27 நட்சத்திரங்களை குறிக்கின்றன. தங்களின் நட்சத்திர தோஷம் நீங்க பக்தர்கள் இந்த 27 படிகள் வழியாக ஏறிச் சென்று சிவனை வழிபடுவது வழக்கம். செங்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் புளியரை அமைந்திருக்கின்றது. இதற்கு அருகே உள்ள விமான நிலையம் தூத்துக்குடியாகும். அருகிலுள்ள ரயில் நிலையம் செங்கோட்டையாகும். இந்த திருக்கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய திவ்யமான திருக்கோயிலை ஐசையத்தக்க திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவே. பிறவி கடல் தாண்ட நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நம சிவாயவே. இன்பமதியும் நாமம் நம சிவாயவே. சத்தியநெறி காட்டும் நாமம் நம சிவாயவே. சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. ராமநாத 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 பாகி மாம். தீனநாத ஜெகநாத கௌரிநாத ரக்ஷமாம். ராமநாத ஹர ஹர ராமநாத ஹர ஹர ராமநாத 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 பாகி மாம். சம்புநாத ஜம்புநாத ஜெகநாத பாகி மாம். வேதநாத விஸ்வநாத வைத்தியநாத ரக்ஷமாம். ராமநாத ஹர ஹர ராமநாத ஹர ஹர ராமநாத 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 பாகி மாம். ஜீவநாத பாவநாத தேவநாத பாகி மாம். அமரநாத அமலநாத விமலநாத ரக்ஷமாம். ராமநாத ஹர ஹர ராமநாத 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 பாகி மாம். தீனநாத ஜெகநாத கௌரிநாத ரக்ஷமாம். ராமநாத ஹர ஹர ராமநாத ஹர ஹர ராமநாத 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 பாகி மாம்.
அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.